இது என்ன கனவா நிஜமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகுது நம்மளுடைய சென்னை. மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு வெளியில் வருமா அப்படிங்கிற காட்சிகள் எல்லாம் நம்ம வெளிநாடுகளில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சென்னையிலையும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு இது. இதற்கு முன்பு சீனாவில் ரயில்கள் கட்டிடத்திற்குள் நுழைந்து வெளியேறும் காட்சிகளை நாம் கண்டு பிரமித்திருப்போம். ஜப்பானில் கூட கட்டிடத்திற்குள் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதும் அதற்குள் வாகனங்கள் நுழைந்து வெளியேறுவதை பார்த்து வியந்திருப்போம். இப்படி வெளிநாடுகளை கண்டு நாம் ஆச்சரியப்பட்டு வந்த நிகழ்வு இனி இந்தியாவில், அதுவும் சென்னையில் பார்க்க முடியும் என்பதுதான் அண்மையில் வெளியாகி இருக்கும் ஆச்சரியமூட்டும் தகவல். சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் சிறுசேரி முதல் சிப்காட் வரை, கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை என 3 வழித்தடங்களில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் திருமங்கலம், கோயம்பேடு மற்றும் மயிலாப்பூர் ஆகிய 3 இடங்களில் மக்களை பிரமிக்க வைக்கும் கட்டுமானங்களை அமைக்க மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்த 3 இடங்களிலும் 12 மாடி கட்டிடத்திற்குள் மெட்ரோ ரயில் நுழைந்து வெளியே வரும் வகையில் அங்கு மெட்ரோ ரயில் நிலையங்கள் கட்டப்பட உள்ளன. அதோடு மெட்ரோ ரயில் நிலையத்தை சுற்றி மேலும் சில பிரம்மாண்ட கட்டுமானங்களை கட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மாநில அரசிடம் நிதி கோரவும் மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மெட்ரோ நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் பொது போக்குவரத்தை ஒன்றாக கொண்டு வருவதற்காக மெட்ரோ நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளை மேம்படுத்தும் வகையில் போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டு திட்டம் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் மேம்பாலத்தை அகற்ற வேண்டியது இருக்கும் என்கின்றனர் மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள். அதோடு முதற்கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்க பணியில் விங்கோன் நகர் நிலையத்திற்கு மேலே 20 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் மற்றும் 4 அடுக்கு கார் பார்க்கிங் ஆகியவை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணியில் 3 வழித்தடங்களை இணைக்கும் பொதுவான பாதை ஆவடியில் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கட்டிடங்களுக்குள் கட்டப்படும் மெட்ரோ ரயில் நிலையங்களை வணிக ரீதியாக வாடகைக்கு விட்டு அதிக வருவாய் ஈட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஆய்வு பணிகளும் திட்டமிடலும் ஒருபுறம் நடைபெற்று வருவதால் விரைவில் சென்னையில் உயரமான அடுக்குமாடி கட்டிடத்திற்குள் மெட்ரோ ரயில் நுழைந்து செல்லும் ஆச்சரியத்தை கண்டு வியக்கலாம். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையும் OSR தெலுங்கானா கட்சியின் தலைவருமான ஷர்மிளா காங்கிரஸில் இணைந்திருக்க இந்த சம்பவம் தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இணைந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையின் கை ஓங்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில மாதங்களில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலோடு ஆந்திர மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. கர்நாடக மற்றும் தெலங்கானாவில் ஆட்சியை பிடித்துள்ள காங்கிரஸ் கட்சி தென் மாநிலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. ஆனால் ஆந்திராவை பொறுத்தவரை காங்கிரசின் வாக்கு வங்கி 1% உள்ளது. அங்கு ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய எதிர்க்கட்சியான சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியே திணறி வருகிறது. இந்த நிலையில் ஆந்திராவில் தனது கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. அதனால்தான் தனது கட்சியை காங்கிரசுடன் இணைக்க YS ஷர்மிளா விருப்பம் தெரிவித்தும் தெலங்கானாவில் கவனம் செலுத்தி வந்த அவரை ஆந்திர அரசியல் பக்கம் திருப்புவதிலேயே கவனமாக இருந்தது காங்கிரஸ். YS ஷர்மிளா ஆந்திரா மற்றும் தெலங்கானா ஆகிய 2 மாநிலங்களிலும் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவராக பார்க்கப்படுகிறார். விமான விபத்தில் தந்தை ராஜசேகர ரெட்டி மறைந்த பிறகு காங்கிரஸில் இருந்து விலகி YSR காங்கிரஸை தொடங்கிய அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஊழல் வழக்கில் சிறை செல்ல அப்போது YSR காங்கிரஸை வெற்றிகரமாக வழிநடத்தியவர் ஷர்மிளா. தாய் விஜயம்மாவுடன் அனல் பறக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு 18 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 15 தொகுதிகளை கைப்பற்றி தனது அரசியல் ஆளுமையை அழுத்தமாக பதிவு செய்தார். ஆனால் YSR காங்கிரஸில் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் இருந்து வந்த ஷர்மிளா கடந்த 2021ஆம் ஆண்டு YSR தெலங்கானா என்ற புதிய கட்சியை தொடங்கி தனி அரசியல் ஆவர்த்தனம் கண்டார்.
தெலங்கானாவில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து ஷாக் கொடுத்த ஷர்மிளா தற்போது டெல்லியில் ராகுல் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்துள்ளார். ஷர்மிளாவின் இந்த அதிரடி முடிவால் ஆந்திர அரசியலில் பல பரபரப்பு திருப்பங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இம்முறை சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கும் சீட்டு வழங்கப் போவதில்லை என்று ஜெகன்மோகன் அறிவித்துள்ள நிலையில் ஷர்மிளாவின் காங்கிரஸ் வரவு ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் அதிருப்தி எம்எல்ஏக்களை காங்கிரஸ் பக்கம் திருப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவில் அண்ணன் ஜெகனுக்கு எதிராக ஷர்மிளா செய்யவிருக்கும் அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புத்தாண்டு தொடங்கிய 4 நாட்கள்ல ஆவடிக்குட்பட்ட பகுதியில 8 பேருக்கு மேல விபத்துல இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி ஒரு சிறிய தொகுப்பு இது. ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் சாலை விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றே. காரணம், சாகசம் என்ற பெயரில் இளைஞர்கள் தாறுமாறாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவதுதான். ஆனால் இந்த புத்தாண்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டதால் விபத்தில்லாத புத்தாண்டாக மலர்ந்தது 2024. எனினும் அந்த மகிழ்ச்சி நீடிப்பதற்கு முன்பே புத்தாண்டு பிறந்த 4 நாட்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்த விபத்துகளால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 4 நாட்களில் மட்டும் நடந்த சாலை விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்திருப்பதுதான் சோகத்தின் உச்சம். புத்தாண்டு தினத்தன்று வெளியே சென்ற காதல் ஜோடி பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கத்தில் கார் மோதி பலியாகினர். பயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற கல்லூரி மாணவி பட்டாபிராமில் நடந்த சாலை விபத்தில் 3 பேர், ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் கல்லூரிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2 கல்லூரி மாணவர்கள் கண்டெய்னர் லாரி மோதி பலியானது என 4 நாட்களில் மட்டும் நடந்த விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மட்டும் 4 நாட்களில் 5 பேர் சாலை விபத்தில் சிக்கி பலியாகியுள்ளனர். இந்த பகுதிகளில் முறையான சாலை வசதிகள் இருந்தும் விபத்துக்கள் நேர காரணம் என்னவென்று பார்த்தால் ஆங்காங்கே சர்வீஸ் சாலையை இணைக்கும் சாலைகளே என கூறப்படுகிறது. மேலும் சாலையோரத்தில் வாகனங்கள் பழுதாகி நிற்பதாலும் விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விபத்தில்லா போக்குவரத்து வேண்டி காவல் நிலையத்தில் பூஜை செய்த நிலையில் அன்றைய தினமே 2 பேர் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்ததுதான் பேரதிர்ச்சி. பொதுவாக எல்லை பெரிதாக உள்ள ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீஸ் நிலையத்தில் மாதத்திற்கு 20 முதல் 25 உயிரிழப்புகள் ஏற்படும் என்றும், ஆனால் தற்போது புத்தாண்டு தொடங்கி 4 நாட்களிலேயே 8 பேர் உயிரிழந்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. கடவுள் ராமர் சாப்பிட்டது அசைவம் தான், அது சைவம் இல்லைன்னும், ராமர் அசைவம் உண்பவர்னும் சரத்பவார் கட்சியான தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரின் ஒருவர் இந்த சர்ச்சை பேச்ச பேசியிருக்காரு. ராமர் சைவம் உண்பது எதுல சொல்லப்பட்டிருக்கு, எதுல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதனுடைய பின்னணியை பற்றி பார்ப்போம். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேக விழா நடைபெறும் ஜனவரி 22ஆம் தேதியை ட்ரை டேவாக அறிவித்து அசைவ உணவுகளை அன்று தடை செய்ய வேண்டும் என மகாராஷ்டிரா முதலமைச்சருக்கு பாஜக எம்எல்ஏ ஒருவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜிதேந்திர அவாத்தின் கருத்து விவாதத்தை கிளப்பியுள்ளது. ராமர் ஒரு பகுஜன், அவர் விலங்குகளை வேட்டையாடி உண்பவர். ராமரை உதாரணமாக வைத்து அனைவரையும் சைவமாக மாற்ற திட்டமிடுகின்றனர் என கூறினார். மேலும் ராமர் சைவம் அல்ல, அவர் அசைவம் உண்ணுபவர்தான் என்றும், 14 ஆண்டுகளாக வனத்தில் வாழ்ந்த ஒருவருக்கு அங்கு சைவ உணவுகள் எப்படி கிடைத்திருக்கும் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த கருத்துக்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ராமர் பக்தர்களை ஜிதேந்திர அவாத் அவமதித்து விட்டதாகவும் அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தி விட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து ஜிதேந்திர அவாத் மன்னிப்பு கேட்டுள்ள நிலையில்
ராமர் சைவமா அசைவமா என்ற விவாதம் மட்டும் ஓயவில்லை. ராமர் சைவமா அல்லது அசைவமா என்ற விவாதம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இதனை மீண்டும் தட்டி எழுப்பியுள்ளது ஜிதேந்திர அவாத்தின் கருத்து. இதற்கிடையே வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் உள்ள சில வரிகளை குறிப்பிட்டு அதில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடி கண்டுபிடிக்க தொடங்கிவிட்டனர் சைவ அசைவ ஆதரவாளர்கள். நீலகிரி மாவட்டம் தோடரின பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய கலையும் அவங்களுடைய கலை சார்ந்த பொருட்களும் எங்கேயுமே விற்று போகல அப்படிங்கிறத பற்றின ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனுடைய பின்னணியை பற்றி பார்ப்போம். மலை மாவட்டமான நீலகிரியில் குறும்பர், வணியர், இருளர், காட்டுநாயக்கர், கோத்தர் என 6 பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொரு பழங்குடியின மக்களும் தனித்துவம் வாய்ந்த கலாச்சாரம், உணவு பழக்கம், கைத்தொழில்கள் என இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக பழங்குடியின மக்களின் கைவினைக் கலைகள் தனி கவனம் பெறுபவை. ஆனால் கண்ணை கவரும் இந்த அழகிய கைவினைக் கலைகள் ரசிக்கப்பட்டாலும் இவை அழிவின் விளிம்பில் இருப்பதுதான் கசப்பான உண்மை. நாங்கள் இந்த மண்பாண்டம் நாளடைவில் இப்போ இது வந்து நாகரிக ஆகிட்டு வந்து எங்களுக்கு அந்த மண்பாண்டம் வாங்குறவங்க கம்மி ஆயிட்டாங்க. இப்போ ஆனால் எங்கள் தொழிலை விட முடியாதுங்கிற நாங்கள் பண்ணுறோம். இதை வந்து நம்ம விரிவுபடுத்தி எங்களுக்கு பொருளாதாரம் மேம்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தொகையோடு, ஏன்னா எல்லாருமே தினக்கூலி வேலையும் இந்த இதை நம்பி தான் இருக்கிறாங்க. தங்கள் கைவினை கலை பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் தங்களின் பாரம்பரியத்தை பறைசாற்ற முடியும் என கருதுகின்றனர் பழங்குடியின மக்கள். இயற்கை வண்ணங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு அதாவது நல்லா ரீச் ஆகிட்டு வருது. அது விற்கக்கூடிய வாய்ப்புகள் இதே மாதிரி ஒரு சென்டர் மாதிரி எங்களுக்கு கிடைச்சாக்கா எங்களுடைய ஓவியங்களை பார்த்து இது என்ன, யார் எவர் அப்படின்னு, அதாவது குறும்பா சமுதாயம்னாக்கா யார் குறும்பாங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து ஓவியம் மூலமாக குறும்பா பெயிண்டிங் பண்ணுறாங்க, நீலகிரி மாவட்டத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்னன்னு கேட்பாங்க. கேட்டாக்கா அந்த கதைகள் சொல்லி இது பண்ணாக்கா அவங்க ஈஸியாக வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதேபோல் தோடரின பெண்கள் தயாரிக்கும் புவிசார் குறியீடு பெற்ற போர்வை, சால்வை, மணிபர்ஸ், செல்போன் கவர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கலைநயம் மிக்க தையல் பொருட்களுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளிலும் வரவேற்பு உள்ளது. இவற்றை விரும்பி வாங்க மக்கள் ஆர்வம் காட்டும் நிலையில் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ப வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பழங்குடியின மக்கள். இதே மாதிரி நிறைய டூரிஸ்டம் பிளேஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் இதே மாதிரி ஒரு கட்டி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு எம்ப்ராய்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் வர முடியாமல் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். தங்களின் கைவினை பொருட்கள் மூலம் வாழ்வாதாரத்தை செழிக்க செய்ய வேண்டும் என எண்ணும் பழங்குடியின மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக நீலகிரியில் இருந்து செய்தியாளர் வில்லியம். ஆச்சரியம் தரக்கூடிய அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலின் அற்புதங்கள் என்ன? அப்படி என்னதான் இருக்குது? ராமரின் ராம்ராஜ்யம் முதல் சீதையின் தீர்த்த கிணறு வரை பற்றிய தொகுப்புதான் இது. ₹1000 கோடி மதிப்பீட்டில் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோயிலின் திறப்பு விழா வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் கோயிலின் கருவறையில் 5 வயது பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் தற்போது கோயில் கட்டுமானத்தில் உள்ள சிறப்புகளை ஸ்ரீ ராமஜென்ம தீர்த்தா அறக்கட்டளை பட்டியலிட்டுள்ளது. அதன்படி சுமார் 161 அடி உயரம், மொத்தம் 3 அடுக்குகள் கொண்ட ராமர் கோயில் வட இந்தியாவில் காணப்படும் நாகர் கட்டிடக்கலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் மொத்தம் 392 தூண்கள், 44 கதவுகள் இருக்கும் என்றும் முதல் தளத்தில் ராமரின் அரசவை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் மொத்தம் 5 மண்டபங்கள் இடம்பெற்றுள்ளன. சுவர்கள் மற்றும் தூண்களில் கலை நுட்பத்துடன் கூடிய தத்ரூப கடவுள்களின் திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வந்து செல்ல வசதியாக சாய்தளங்கள், லிஃப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி 732 மீட்டர் நீளம்,
14 அடி அகலத்தில் செவ்வக வடிவில் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு திசையில் பிரதான நுழைவு வாயில் அமைந்துள்ளது. கோயிலின் 4 மூலைகளிலும் 4 கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றில் சூரிய பகவான், தேவி பகவதி, விநாயகர் மற்றும் சிவன் கோயில்கள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் வடக்கு திசையில் அன்னபூரணி கோயிலும் தெற்கு திசையில் அனுமன் கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு கோயில் அருகே சீதா தீர்த்த கிணறும் அமைக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலில் ராமாயண காவியத்தில் வரும் முனிவர்களான மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்ரர், மகரிஷி அகஸ்தியர் ஆகியோருக்கும் இங்கு கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராமர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த குகனுக்கும் துறவி சபரிக்கும், ராமரால் சாப விமோசனம் பெற்ற தேவி அகல்யாவுக்கும் இங்கு தனியாக கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் ராவணன் சீதையை சிறைப்பிடித்துச் சென்ற போது காப்பாற்ற முயன்று உயிரிழந்த ஜடாயுவையும் மக்கள் வழிபட முடியும். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், ராமர் கோயில் கட்டுமானத்தில் இரும்பு பொருட்கள் பயன்படுத்தப்படவே இல்லை என்பதுதான். அதோடு ராமர் கோயிலின் அஸ்திவாரம் செயற்கை வடிவிலான பாறையின் தோற்றத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடி பீடத்தை முழுக்க முழுக்க கிரானைட் கற்கள் கொண்டு வடிவமைத்திருக்கிறார்கள். இது தவிர கோயிலில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர் சப்ளை செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் நிலையம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலில் 25,000 பக்தர்கள் தங்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி மற்றும் லாக்கர் வசதி செய்து கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குளிக்கும் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 70 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கோயிலில் 70% மேலான இடங்கள் பசுமையாக காட்சியளிக்கும் வகையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.